கோவையில் 4வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்ட அங்கன்வாடி சத்துணவு ஊழியர்களை சந்தித்த வானதி சீனிவாசன் பேசியதாவது: அங்கன்வாடி ஊழியர்கள், சத்துணவு ஊழியர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் மட்டுமல்ல, இன்று தமிழகம் முழுவதும் அரசாங்க பணியாளர்கள், அவர்கள் மருத்துவர்களாக இருந்தாலும், செவிலியர்களாக இருந்தாலும், தூய்மை பணியாளர்களாக இருந்தாலும், அத்தனை பேரும் போராடி கொண்டிருக்கக்கூடிய போராட்ட களமாக தமிழகம் மாறிக்கொண்டிருக்கிறது. அவர்கள் கேட்பது ஒன்றே ஒன்றுதான்: தேர்தலுக்கு முன்பாக வாக்குறுதி கொடுத்தீர்களே, நிறைவேற்றினீர்களா? நீங்கள் சொன்னீர்களே, செய்தீர்களா? இது மட்டும்தான் அவர்களுடைய கேள்வியாக இருக்கிறது. அரசாங்கம் அமைக்க வேண்டும் என்பதற்காக, அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்பதற்காக அனைவருக்கும் வாக்குறுதிகளை அள்ளி வீசிவிட்டு இப்போது அனைவரையும் தெருவிலே நிறுத்தி கொண்டு அவர்களை போராட்ட விட்டு அவர்கள் போராட்ட களத்திலே நிற்கின்ற சூழ்நிலையை இந்த திராவிட மாடல் அரசு உருவாக்கி இருக்கிறது. சட்டப்பேரவையிலே நிச்சயமாக இவர்களுடைய கோரிக்கையை நான் பேசுவேன் என வாக்குறுதி கொடுத்திருக்கிறேன். அது மட்டுமல்ல, வருகின்ற தேர்தலுக்கு பின்பாக நிச்சயமாக தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அமைகின்ற பொழுது அவர்களுக்கான நீதி கிடைப்பதற்காக நிச்சயம் நான் உதவி செய்வேன் என்கின்ற வாக்குறுதியை அவங்களுக்கு கொடுத்திருக்கேன்.